வணக்கம். வாழை இலை. வாழை இலையில் இவ்வளவு சிறப்புகள் உண்டா? நம் முன்னோர்கள் கூறுவதென்ன பார்ப்போம். தெய்வீக மரங்களில் வாழை மரமும் ஒன்று. இதனை நாங்கள் பழந்தமிழ் இலக்கியங்களிலிருந்து அறிந்து கொள்ளலாம். முன்னோர்கள் கூறும் விடயங்களில் அறிவியல் பூர்வமான உண்மைகள் உள்ளன. அவை மனித குலத்துக்கு நன்மையே விளைவிக்கின்றன. கிராமத்து விருந்தில் மரங்கள் செடிகளில் இருந்து கிடைக்கும் காய்கறிகள் போன்றவற்றை மட்டுமல்லாது இலைகள் விதைகள் போன்றவற்றையும் பயன்படுத்தியுள்ளனர். உணவினை ருசித்து சுவைத்து சாப்பிட வாழை இலையை பயன்படுத்தினர். நிறைகுடம் வைப்பதற்கு வாழை இலையை பயன்படுத்தினர். கோயில் பிரசாதங்கள் படைப்பதற்கு வாழை இலையை உபயோகித்தனர். இன்றும் விழாக்களை அலங்கரிப்பதற்கு வாழை இலை, வாழை குலையுடன் பொருந்திய வாழை மரத்தை பயன்படுத்தினர். வாழை இலையில் சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மைகள் பல. வாழை இலையில் இருக்கிற கிருமி நாசினிகள் உணவில் இருக்கிற கிருமிகளை அழித்து நோய்களிலிருந்து பாதுகாத்து நம் உடல் நலத்தை மேம்படுத்துகிறது. வாழை இலையில் இருக்கிற குளோரோஃபில் என்னும் பொருள் நம் உணவை செரிமானமடையச் செய்கிறது. அத்துடன் வயிற்றில் ஏற்படும் குடற்புண்களை நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. பசி உணர்வு தூண்டப்பட்டு நன்றாக சாப்பிடும் நிலை ஏற்படுகிறது. அத்துடன் சுலபமான செரிமானத்துக்கு வழிவகுக்கிறது. நோய் ஏற்படாத தன்மையை உருவாக்கி நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கிறது. இளநரை வராமல் நீண்ட நாட்களுக்கு முடி கருப்பாக இருக்கச் செய்கிறது. தோலில் நீர் வறட்சி ஏற்படாமல் பளபளப்பு தன்மை காக்கப்பட்டு தோற்சுருக்கத்தை தடுத்து அழகுத்தன்மையை ஏற்படுத்துகிறது. வாழை இலையில் உணவை கட்டி எடுத்துச் சென்று சாப்பிடுபவர்களுக்கு உணவு சத்துக்கள் முழுமையாக கிடைக்கின்றன. அத்துடன் உணவு கெடாமல் வாசனையுடன் இருக்கும். தீக்காயம் ஏற்பட்டவர்களை சூட்டின் தாக்கம் குறைப்பதற்காக வாழை இலையின் மேல் படுக்க வைக்கிறார்கள். தீக்காயத்தின் நஞ்சினை வாழை இலை உறிஞ்சிக் கொள்கிறது. குழந்தைகளை உடலில் நல்லெண்ணெய் பூசி சூரிய வெளியில் வாழை இலையின் மேல் உறங்க வைக்கிறார்கள். அப்போது சூரியனிலிருந்து கிடைக்கும் விட்டமின் டியும் வாழை இலையில் உறங்கும் குளுமையும் குழந்தைகளின் சர்ம நோயிலிருந்து பாதுகாக்கிறது. படுக்கை புண், சின்னம்மை போன்ற நோய்களுக்கு வாழை இலையில் தேன் தடவி உறங்க வைத்தால் விரைவில் குணமடையும். பிளாஸ்டிக் பொருட்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன. ஆனால் வாழை இலை வளர்ப்பு பிராணிகளுக்கு உணவாகிறது. அத்துடன் மண்ணில் புதைந்து உரமாகிறதுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. கண்களில் ஈரப்பதன் குறையாமல் இருக்க வழிவகுப்பதனால் கண் பார்வை குறைபாடுகள் ஏற்படாது. வாழை இலை வாழ வைக்கும். இது கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்துள்ளது. வாழை இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் இதய நோய், புற்றுநோயை காப்பாற்றுகிறது. பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயற்படும் தன்மை இந்த வாழை இலைகளுக்கு உண்டு. வைட்டமின் ஏ, சிட்ரிக் அமிலம், கல்சியம், கரோட்டின் ஆகியனவும் இருக்கின்றன. வாழை இலை எப்போதும் சுத்தமாக இருக்கும். நச்சுப் பொருட்கலப்புகள் கிடையாது. நீர் புகாத்தன்மையுடையது. அதனால் குழம்பு, ரசம், தயிர் போன்ற திரவ உணவுகளையும் பரிமாறலாம். வாழை இலையை அரைத்து பூசினால் தோல் காயங்கள், கட்டி, அரிப்பு நீங்கிவிடும். அத்துடன் பூச்சிக்கடிக்கும் இது உகந்தது. வாழை இலை சாறை குடிப்பதால் தொண்டைப்புண், இருமல், மலச்சிக்கல், முகப்பரு, வயிற்றுப்போக்கு, இரத்தப்போக்கு, உயர் இரத்த அழுத்தம், கல்லீரல் பாதிப்பு என்பன குணமடையும். இது மட்டுமன்றி வாழைப்பூ, வாழைக்காய்,
வாழைப்பழம், வாழைக்குருத்து, வாழைக்கிழங்கு என்பனவும் பயன்பெறு பொருட்களாக அமைந்ததால் வாழை மரமானது தெய்வீக மரமாக போற்றப்பட்டது. நன்றி, வணக்கம். இச்சேனலை முதன்முறை பார்ப்பவர்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.